அனைவருக்கும் வணக்கம். 2 விடயங்கள் தொடர்பாக இந்த காணொளியை பதிவிட விரும்புகிறேன். முதலாவது விஷயம், அண்மையில் நடந்த இந்த வெசாக் நிகழ்வு. இந்த வெசாக் நிகழ்வு தொடர்பாக சில பதிவுகளை நான் இட்டிருந்தேன். அது தொடர்பாக சிலர் மெசஞ்சர் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் ஃபேஸ்புக்கில் கொமெண்ட்ஸ்லையும் சில விஷயங்களை கேட்டிருந்தவை. சில தெளிவுபடுத்தல் வேணுமென்றதுக்காகவும் இதை பதிவிடுறேன். நான் ஏற்கனவே இந்த வெசாக் நிகழ்வு நடக்கிறதுக்கு முதல் ஒரு காணொளி மூலம் சொல்லியிருந்தேன், நாங்கள் இந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் எங்களுடைய மதத்தை எங்களுடைய இனத்தை அடிமைப்படுத்துகின்ற போது நாங்கள் எந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வது, அங்கீகரிப்பது என்றதான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே சைவ வழிபாடுகள் அல்லது மதம் சார்ந்த விடயங்களை நாங்கள் சுதந்திரமாக செய்ய முடியாததில் இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல இடங்களில் மத வழிபாடு சார்ந்த பிரச்சனையில் பௌத்த மதம்தான் மற்ற மதங்களை அடிமைப்படுத்த வேணும் என்ற ஒரு மனநிலையில் செயற்பட்டு கொண்டிருக்குது. படுக்குநாரி மலையில் நடந்த சிவராத்திரியில் வேறு ஒன்றும் நடக்கலை, பூசை நடக்கின்ற போது தான் நான் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருந்தோம். மிக மோசமான முறையில் அங்கே மிலைத்தனமான முறையில் அங்கே அந்த நிகழ்வு நடந்து இருந்தது. அப்போ ஒரு மதத்தை அடிமைப்படுத்துகின்ற இன்னொரு மதத்தை எந்த அடிப்படையில் அங்கீகரிப்பது? நாங்கள் அந்த மதத்தை நிந்திப்பதோ மோசமாக சித்தரிப்பதோ அல்ல, நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் சில விடயங்களை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவ்வாறு எங்களோட தேசத்தில் இவ்வாறு அநியாயங்கள் நடக்கின்ற போதும் இதை பாராமுகமாக இருந்து கொண்டு இன்னொரு மதத்துக்கு போய் ஜான்ரா அடிக்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பதிவிட்டுனான். இந்த முறை எங்களோட பகுதியில் அதுவும் பல இடங்களில் தமிழர் தாயத்தில் திட்டமிட்டு பல நிகழ்வுகள் வெசாக்கை முன்னாடி நடந்தேறியது. துயரம் என்னவென்றால், அந்த வெசாக் நடக்கிறதுக்கு 2-3 நாட்களுக்கு முன்பு தான் மாபெரும் மனித பேரவல் நடந்து 15 ஆண்டுகளில் அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வும் நிகழ்ந்தேறியது. அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் காய்ச்சப்பட்ட கஞ்சியை கூட இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் காய்ச்சி குடிக்க விடையில்லை. அவ்வாறு மோசமான நடந்து கொண்ட இடத்துல ஒரு சில மக்கள் போய் ஐஸ்கிரீமையும் அந்த தன்சல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வில் போய் ஐஸ்கிரீம் பாச்சோறு உண்டதை பார்க்கின்ற போது தான் கவலையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அப்போ நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. எங்களோட மதத்தை, எங்களோட இனத்தை, எங்களோட விடயங்களை, எங்களோட அடையாளங்களை, எங்களோட மொழியை பேசுவதற்கு இந்த தேசத்தில் உரிமை இல்லை. எங்களோட சுதந்திரம் முற்றுமுழுதாக மறக்கப்பட்ட நிலையில் நாங்கள் எவ்வாறு மற்றவர்களுடைய மதத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது அதை ஆதரிப்பது என்றதான் நீங்கள் கேள்வி. அதற்கான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேணும், புறக்கணிக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சில விடயங்களை வெளியில் கொண்ட ஒரு அடிப்படையில் அந்த முகப்புத்தகத்தில் பதிவு எழுத வேண்டியிருந்தது. ஆகவே நான் இப்பவும் சொல்கிறேன், இவ்வாறான அநியாயங்கள் நடக்கின்ற போது அந்த அநியாயங்களை நீங்கள் தட்டி கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த அநியாயங்களை நிகழ்த்துவோரை கூட்டி சேர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது தான் உண்மையில் ஒரு இனம் சார்ந்து நீங்கள் ஒரு இனத்துக்குரியவர்களா அல்ல அடிமைப்பட்ட அல்ல வீழ்ந்து போய் கிடக்கின்ற இனத்துக்குரியவர்களா என்ற கேள்வியை ஏற்படுத்துது. அவ்வாறான செயற்பாடு நடக்கின்ற போது தொடர்ந்தும் என்னுடைய முகப்புத்தகத்திலேயோ அல்லது இதை வெளியில் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக நான் முயற்சிப்பேன் அல்லது வெளியில் கொண்டு வருவேன். அதில் யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு தயங்க மாட்டேன். அப்போ இதுதான் முக்கியமான விடயம். இது நீண்ட காலமாக தனி மனிதர் என்றது யாரும் இல்லை. அது என்னுடைய நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பிழை என்றால் பிழைதான். ஏற்கனவே இந்த இடங்களுக்கு போக வேண்டாம் இப்படி ஒரு விழிப்புணர்வை செய்த பிறகு அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு செயற்பட்டு வருகின்ற போது அதை தோல்விக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் பல விடயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டியிருந்தது. பலருக்கு அது கோபமாக இருக்கலாம், இருந்துட்டு போகட்டும். ஆனால் எங்களோட தேசத்தில் எங்களோட கண் முன்னால் பல விடயங்கள் நடந்தேறி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் இதை கண்டும் காணாமல் விட முடியாது. அந்த அடிப்படையில் தான் திரும்பவும் நாங்கள் இந்த விடயங்களை திரும்ப பேச வேண்டிய தேவை எழுந்தது. பேசிக்கொண்டே இருப்போம். இது இனத்துக்கான ஒரு அரசியல் அல்ல, இனத்துக்கு ஒரு விடுதலை சார்ந்த விடயம். ஆகவே வாக்குத்தான் முக்கியமாக இருந்தால் ஒரு சிலர் விஷமத்தனமாக எழுதுவதை பார்க்க கவலையாக இருக்குது. வாக்குத்தான் தேவையான பலரை மாதிரி அமைதியாக இருக்கலாம், பேசாமல் இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம இருக்கலாம். அது நோக்கம் இல்லை.
அது நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் நாங்கள் ஒரு வீழ்த்தப்பட்ட இனம், மேலெழ துடிக்கின்ற இனம், பல பேரை அந்த மண்ணுக்கு கொடுத்துருக்கிறோம். ஒரு சுயநலம் கடந்த பல பேரை நாங்கள் அந்த மண்ணுக்கு கொடுத்துருக்கிறோம். அவை ரத்தத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவை அந்த அவர்கள் சிந்திய குருதியிலையும் அவர்களுடைய தியாகத்திலையும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் நிற்கிற மண் அவ்வாறான தியாகம் பொருந்திய மண். அதை மறந்து நாங்கள் இந்த துயரத்தில் இருந்து மேலெழுவதற்கான எந்த இதையும் செய்யாமல் மாற்றானோட போய் நிற்கிறது தான் வேதனையை தருது. ஆகவே அந்த துயரிலிருந்து நீக்க நாங்கள் வெளியே வரவனமாக இருந்தால் நிச்சயமாக நான் எங்களை திறமறைவிலையும் எங்கள் கண் முன்னால் நடைபெற விஷயத்தை வந்து நான் பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவேன். அதில் யார் கோவிச்சாலும் அதில் நான் இன்றைக்கு நான் பின்னிருக்க போகிறதில்லை. ஒரு இனம் சார்ந்து சிந்திக்கிற ஒன்று அடிப்படையில் இந்த விஷயத்தை பதிவிடுறேன். மற்றது வந்து அண்மையில் ஒரு நிறுவனம் ஒன்று வாட்டா ஒன்றில் ஒரு பாதணி ஒன்றில் காலனி ஒன்றில் வந்து கார்த்திகை பூவை அச்சிட்டிருந்தார்கள். உண்மையில் கார்த்திகை பூ என்பது எங்களுடைய இனத்தோடு, எங்கள் ரத்தத்தோடு, எங்கள் உணர்வோடு சேர்ந்த ஒரு அடையாளம், தமிழர்களுடைய அடையாளம். அதை கொச்சைப்படுத்தின நோக்கில் வந்து அந்த கார்த்திகை பூவை வந்து அந்த வாட்டாவில் போட்டு கேவலப்படுத்தி இருந்தார்கள். எனவே அதில் பலர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் மிக முக்கியமான விடயம், இவ்வாறான அநியாயங்கள் நடக்கின்ற போது நாங்கள் எல்லாரும் ஒன்றித்து இந்த விடயங்களை தட்டி கேட்க வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கார்த்திகை பூவை பாட்டாவில் போட்டார்ன்றதுக்காக வந்து அதே செருப்பில் சிங்க கொடியை போட்டு அதை கேவலப்படுத்துவதற்கு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய விடயங்களை நாங்கள் ஒரு உரிமைக்காக, இன விடுதலைக்காக போராடி வருகின்ற இனம் ஒரு சரியான வழிகாட்டி எங்களுக்கு பல விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார். ஒரு நேரிய வழியில் எங்கள் இலட்சியத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து ஒரு இனம் அல்லது சில இனவாதிகள் இந்த விடயங்களை செய்கின்றார்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்களும் அதுக்கு பதிலுக்கு செய்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. 2 வழிமுறைகள் இருக்கிறது. எங்களோட உரிமைகளையும் அடையாளங்களையும் வழிபாடுகளையும் புறக்கணிக்கப்படுகின்ற போது அல்லது மோசமாக சித்தரிக்கப்படுகின்ற போது, அதை செய்ய விடாமல் தடுக்கப்படுகின்ற போது, ஒன்று புரிய வைப்பது, 2வது எதிர்ப்பு தெரிவிக்கிறது, புறக்கணிக்கிறது. 2 விடயம் தான் இருக்கின்றது. புரிய வைக்கிறது என்பது எந்தளவுக்கு சாத்தியப்படுமோ தெரியல. ஆனால் நாங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், புறக்கணிக்கலாம். வெசாக் போன்ற நிகழ்வை புறக்கணிப்பதன் ஊடாக நாங்கள் ஏன் அதை புறக்கணிக்கிறோம் என்ற செய்தியை சிங்கள மக்களுக்கு சொல்லலாம். சிங்கள மக்களுக்கு அந்த விடயங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். இனவாதிகள் இந்த விடயங்களை வந்து ஏன் இந்த தமிழர் தாயகத்தில் வந்து இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான விகாரைகள் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே கட்டப்பட்டிருக்குது. அந்த விகாரைகள் கட்டப்படுவதற்கு வந்து நிதி எங்கிருந்து வருது? அப்போ இந்த பணம் தான் பயன்படுத்தப்படுது, பௌத்த மயமாக்கலுக்குரிய பணமாக இந்த தமிழர் தாயகத்தில் பயன்படுத்தப்படுது. அப்போ பொருளாதார நெருக்கடின்றது சிங்கள மக்களுக்கும் இருக்குது. ஆகவே நாங்கள் புறக்கணிக்கின்ற போது அந்த விடயங்களை சமயத்துக்கூடாக எங்களோட மதம் அடிமைப்பட்டு கிடக்குது, எங்களோட மதத்தை அடிமைப்படுத்துகின்றது, எங்களை செய்ய வழியினம் இல்லை. எதுவும் ஒரு வழிபாட்டை அடிமைப்படுத்தி கொண்டு இன்னொரு வழிபாட்டை செய்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வெளிப்படுத்தலுக்காக நாங்கள் புறக்கணிப்பை செய்யலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதுதான் ஒரு இனத்தை சரியான பாதையில் அல்லது சரியான நோக்கத்தில் பயணிக்கிற இனம் செய்யக்கூடிய விடயமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இனம் சார்ந்து இந்த விடயங்களை சிந்திக்க வேணும். சிந்திப்பதன் ஊடாகத்தான் உண்மையில எந்த இலட்சியத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக நாங்கள் பயணிக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எத்தனை ஆண்டுகள் செல்லுமோ என்னவோ நிச்சயமாக ஒரு விடுதலை நோக்கி அரசியலில் நாங்கள் பயணிக்கிறோம். அந்த விடுதலையை நாங்கள் என்றோ வென்றே தீருவோம். மக்களை சரியான முறையில் தயார்படுத்தி மக்களுக்கு இந்த விழிப்புணர்வுகளை ஊட்டி சமூகம் சார்ந்த அநியாயங்கள் நடக்கின்ற போது அதை தட்டி கேட்பதன் ஊடாகத்தான் ஒரு சரியான நேர்த்தியான சமூக கட்டமைப்பையும் ஒரு இன விடுதலை நோக்கிய பயணத்தையும் செயற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்தும் நாங்கள் இந்த பணியை முன்னெடுப்போம். பல நண்பர்கள் இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான விளக்கம் தான். மேலதிகமாக தெளிவுபடுத்தல் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் நிச்சயமாக அதையும் காணொளி வாயிலாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி.